శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద చెప్పండి.
యుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టి పుట్టగనే అపూర్వ యుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాబి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గరుడూయ రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గరుడూయ రూపమా గరుడ వాహనమా. శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదరాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు రోజు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. నానా మహిమాన్వితుడా నాగాలంకృత దేహ భూని ఉపరిచర వసూను బ్రోచిన మహానుభావ పన్నగ కాళేంద్రుని పారద్రోలినావు ఆవిల్లేరును ఈ వసుధన విన్నగా నిలిదవు గరుడ రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా. భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే యస్సద్విరతవర్త్రార్జ్య పారిషద్య పరస్సదం విఘ్నం నిఘ్னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரஜே. வெண்மை ஆடை உடுத்துவரும் எங்கிலும் நிறைந்து விளங்குபவரும் நிலத்தின் நிறமுள்ளவரும் 4 கைகளும் உள்ளவரும் மகிழ்ச்சி தத்துவம் உடையவரும் அனைத்து ஜனங்களுக்கும் சகல காரியத்திலும் சகல சித்தி உண்டு பண்ணுவரும் சர்வேஸ்வரனானவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனவன் சர்வேஸ்வரனான திரிவேங்கடமுடையான் சதுர்புஜம் 4 கைகளோடு கூடி பிரசன்னவதனம் தியாயேத் பிரசன்னமான சசிவர்ணம் சந்திரன் போல் திருமுககாந்தி உடையவனான இந்த எம்பெருமான் சுக்லாம் பரதரம் சுக்லம் என்றால் மேதாஜவாசப்பல் பூலீம் சர்வதேவத்யம் தெய்வாசா சர்வா ஏவ தேவதா பிரீணாதி சர்வதேவதிக்கும் பிரீதியான இந்த சசிவர்ணம் என்கிறதான பகவான் சந்திரமுக காந்தியுடையவனான எம்பெருமான் சுக்லாம் பரதரம் வெண்மையான பட்டியை உடுத்துக்கொண்டு நமக்கு இப்பொழுது சகலகாரிய சித்தி சுரூபமாக இருந்து
கருடவாகனருடனாயிருந்து நமக்கு நம்மையும் நம்போன்றவர் அனைவரையும் காப்பாற்றுகிறான். சகல காரியத்திலும் சர்வசித்தியும் உண்டு பண்ண வேண்டும் என்று நமனை அந்த சர்வேஸ்வரனான திருவேங்கடமுடையானை மலையப்ப சுவாமியை நாம் பிரார்த்திக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், சர்வேஸ்வரனானவன் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உள்ளான். அதற்கு யுகங்கள் என்றும் வத்சரம் என்றும் சம்வத்சரம் என்றும் இருவத்சரம் என்றும் பரிவத்சரம் என்றும் பெயர் பல இருக்கின்றன. இது பரிவர்த்தனமாகி கொண்டே இருக்கின்றன. யுகங்கள் 4 யுகங்களும் திருப்பி அதே மாதிரி இந்த வருஷங்களும் திருப்பி வருகிறது. அதே மாதிரி பருவம் என்கிறதான பௌர்ணமி நமக்கு சாதாரணமாக சித்திர மாசம் சைத்திர மாசம் ஆரம்பித்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலே ஒரு பௌர்ணமி வருகிறது. பௌர்ணமியும் வச்சும் நட்சத்திரத்தை சொல்வார்கள். நட்சத்திரத்தை வைத்தும் பௌர்ணமியை நிர்திஷ்டம் பண்ணுவது. சைத்திர மாசத்தில், அதாவது சித்திர மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி என்றதான ஒரு நட்சத்திரம். அதே போல சித்திர நட்சத்திர சம்யுக்தமான இந்த ராத்திரியிலே இந்த சந்திர பிரகாசனுடைய சந்திரஸ்வரூபனா இருக்கக்கூடியதான இந்த சந்திர சகோதரி என்கிறதான மகாலட்சுமியினுடைய இந்த ஸ்ரீயப்பதியை நாம் சேவிப்பது ரொம்ப விசேஷம். அதிலும் இப்பொழுது நாம் அதே மாதிரி அதை தொடர்ந்து சைத்திரமா வைசாக மாசத்திலே எம்பெருமானுக்கு பௌர்ணமி, வைசாக பௌர்ணமி, விசாக நட்சத்திர சம்யுக்தம். அதனால வைசாக பௌர்ணமி என்றும் அன்றும் நாம் எம்பெருமானை சேவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஜேஷ்ட மாசம். ஜேஷ்ட மாசத்திலே அவனே ஜேஷ்டன் என்கிறான். இந்திரோ ஜேஷ்டானா அதிபதி. இந்திரன் ஜேஷ்டன். அவனை காட்டினும் ஜேஷ்டன் யாரு? இந்திர எம்பெருமான். அவனுக்கு அன்னைக்கு ஜேஷ்டா நட்சத்திரம். நட்சத்திரங்களே ஜேஷ்டை, மாசத்திலே ஜேஷ்ட மாசம். இவன் ஜேஷ்டன். அப்பேற்பட்ட நான் தலைவன். இப்பேற்படுத்தான தலைவனுக்கு அந்த பௌர்ணமி வந்தா ஜேஷ்டா பௌர்ணமி, ஆனி மாச பௌர்ணமி என்கிறோம். அதுக்கடுத்தபடி சிராவண பௌர்ணமி, அதுக்கு முன்பு ஆஷாட பௌர்ணமி, அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமி போல இன்றைய தினம் மகர மாசம் என்கிறதான புஷ்ய மாசத்திலே புஷ்ய நட்சத்திர சம்யுக்தமான நட்சத்திரத்திலே பௌர்ணமி. இது புஷ்யமி, குரு புஷ்யமி என்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட நன்னாளிலே நாம் இந்த எம்பெருமானை சேவிப்பது, இந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் கடாட்சித்து அனுகிரகம் செய்வது ரொம்ப விசேஷமான நன்னாள். இந்த தினத்தின் பெருமை. தினமென்றாலே திங்கள் என்றும் தினம் என்றும் நாள் என்றும் இப்படி சிறப்பை உடையது. சூரியனை பற்றி சொல்லக்கூடியதான நாட்களில் சௌரமானம், சந்திரனை பற்றி கணக்கு கூடியதான நாட்கள் சாந்திரமானம். சௌரமான ரீதியாகவும் சாந்திரமான ரீதியாகவும் இன்று பௌர்ணமி. இன்று நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம். மாசம் புஷ்ய மாசம். தை மாசம் என்றாலும் புஷ்ய மாசமே. மகர மாசம், மகர மாசத்திலே புஷ்ய மாசம் என்றதான ஒரு பெயருடையதான சிறப்புடையதான இந்த நன்னாளிலே எம்பெருமானை நாம் பௌர்ணமி கருட சேவையிலே கருடாருடனா உள்ளதான இந்த எம்பெருமானை வாகனங்கள் எம்பெருமானுக்கு சாதாரணமாக இந்த எம்பெருமானுக்கு வாகன சிறப்பெல்லாம் ஒன்று. எப்படி என்றால் பர்வம் என்கிறத உற்சவம். பர்வம் என்றால் ஏகாதசி, 2 ஏகாதசி ஆகப்படுகிறது. சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. அதை அடுத்து பௌர்ணமி. பௌர்ணமி பூர்ண பௌர்ணமி. இந்த சந்திர தரிசனம், சந்திரகாந்தி. நம்ம இப்பொழுது எம்பெருமானையும் சந்திரனும் சேர்த்து சேவிக்கிறோம். சசிவர்ணம் என்கிறதான திருமுக மண்டலத்திலே அந்த எம்பெருமான் சந்திரனும் சந்திரமா மனசோ ஜாதா எம்பெருமானுடைய மனதிலே இது உண்டானவன் சந்திரன். அதனால தான் எம்பெருமான் எப்போதும் சௌலபியன் இங்கு சொல்லப்படுகிறோம். அவன் எப்பேற்பட்டவன்? வியாசாஜ விஷ்ணுரூபாஜ வியாசரூபாஜ விஷ்ணவே நமோவை பிரம்மணிதே வாசிஷ்டாஜ நமோ நமஹ. நீ சர்வேஸ்வரன் பகவானை வியாசனாக அவதாரம் செய்து இவனை பற்றி உலகத்தை பற்றி நமக்கு வேண்டியதான தர்மம், நியாயம், சத்தியம் என்கிறதானது எல்லாத்தையும் வியாச பகவான் மூலம் அஷ்டாதச புராணங்களை அருளியவனான இந்த வியாசனோட கூடியதான வியாசஸ்வரூபனாயிருக்கிறதான வியாசரூபாதி விஷ்ணவே என்கிற இந்த எம்பெருமானை நாம் அனைவரும் வாசிஷ்டாத நமோ நமஹா இந்த எம்பெருமானை புனப்புனாக பிரார்த்தனை செய்து இவன் எப்படிப்பட்டவன் என்று அடுத்தபடியாக பார்க்க அவிகாரா
விகாரமற்றவன், எப்பொழுதும் நித்திய யௌவனமூர்த்தஜே நமஹ. நித்தியம் அவன் யௌவனமூர்த்தி தான். அவன் எப்படி சுத்தமானவன், நிர்மலமானவன், தூய்மையானவன், பரத்வமானவன் எம்பெருமான். அவன் அவிகாரா சுத்தாஜ நித்யாஜ பரமாத்மனே. நித்தியம் என்பது எங்கென்றால் இவன்தான் நித்தியன், இவன்தான் சத்தியன் என்பதான ஆழ்வார் திருவள்ளம் போகும். இவன் நித்தியனாகவும் இவனே பரமாத்மனாக சொல்லப்படுகிறது. சதைக ரூப ரூபாஜ ஏகரூபா சுத்த தேவா ஏகா நாராயணா என்கிறது உபனிஷத் வாக்கியம். சுத்த தேவஜேகோ நாராயணா. சர்வேஸ்வரன் சுத்தனானவன், இவன்தான் எங்கேயும் வியாப்தி. இப்போ చూడు తిరువేంకటాద్రి, అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును, చక్రవర్తి పీఠకములును, తగనూట 28 తిరుపతుల గల స్థానికులును, చక్రవర్తి పీఠకములును, అగణితంబైన దేశాంతుల మఠంబులును అధికమై చెలువొందగాను. మిగులనున్నతములగు మేడలును, మాడుగులు, మితిలేని దివ్య తాపసులున్న గృహములును, ఒగినొరగు బెరుమాళ్ల ఉనికి పట్టై వెలయు దిగువ తిరుపతి గడవగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి. పొదలి 6 యోజనము పొడవునను గొలు పొంది 12 యోజనంబుల పరపునను బరగి. చదరకే వంక చూచిన మహాభూజములు, సింహశార్దూలములును, కదిసి సురవరులు, కిన్నరులు, కింపురుషులును, గరుడ గంధర్వ యక్షులును, విద్యాధరులు విదితమై విహరించు విశ్రాంత దేశముల వేడుకలు దైవారగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి, నాలుగు యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను. అదే చూడు తిరువేంకటాద్రి. ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద, ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద,
ఎక్కువలకెక్కువై ఎసగి వెలసిన పెద్ద ఎక్కుడతిశయముగా నెక్కినంతటి మీద అక్కజంబైన పల్లవరాయని మఠము అలయేట్ల పేడగడవన్ చక్కనేగుచునవ్వచరి గడచి హరి తలచి మొక్కుచును మోకాళ్ళ ముడుగు గడచిన మీద అక్కడక్కడ వెంకటాద్రీషు సంపదలు అంతంతగానరాగాను అదే చూడు తిరువెంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువెంకటాద్రి పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును బుగులుకొను పరిమళంబుల పూతోటలును పొందైన నానా విధంబుల వనంబులును మిగిడికిక్కిరిసి పండిన మహావృక్షముల నీడలను నిలిచి నిలిచి గగనంబుదాకి శృంగార రసభరితమై కనకమయమైన గోపురములను చెరువొంది జగతీధరుని దివ్య సంపదలు గల నగరు సరగునను కానరాగాను అదే చూడు తిరువెంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అది చూడు తిరువెంకటాద్రి ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ప్రాకటంబైన పాప వినాశనములోని భరితమగు దురితములు పగిలి పారుచునుండ ఆకాశగంగతో యములు సోకిన భవముల అంతంత వీడి పారగను ఈ కడను కోనేట యతులు పాశుపతుల్ మునులెన్న నగ్గలమై ఉన్న వైష్ణవులలో ఏకమై తిరువెంకటాద్రీషుడాదరిని ఏ ప్రొద్దు విహరించగాను అదే చూడు తిరువెంకటాద్రి 4 యుగములందు వెలుగొంది ప్రభమీరగాను అదే చూడు తిరువెంకటాద్రి అదే చూడు తిరువెంకటాద్రి అదే చూడు తిరువెంకటాద్రి அமலனாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் விமலன் நிர்மலன் நீதிவானவன் நீர்மதில் அரங்கத்தம்மான் என் திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றனவே. ஆழ்வார்களே ரொம்ப கொஞ்சமான பாசுரங்கள் சொன்னாலும் அதிகமாக அர்த்தத்தை உண்டு பண்ணினே ஆழ்வான். இந்த ஆழ்வார் என்னவென்றால் அமலன ஆதிபிரான் என்கிறார். சர்வேஸ்வரன் ஆதிபூதனானவன், இவன்தான் சர்வ ஜெகத்துக்கு காரணன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த, அடியார்கள் என்றாலே ஒரு பெருமை. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. நாம் எம்பெருமானை வாழ்த்துவது போல
எம்பெருமானை யார் வாழ்த்தினார் என்றார் பெரியாழ்வார். அவர் திருப்பல்லாண்டிலே அவனை பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும், சதமானம் பவதி என்றுதான் நாம் சொல்வோம். ஆனால் அவன் எடுக்கும் பொழுதே பல்லாயிரத்தாண்டு என்று அவனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தான். அதனை பின்பற்றி இவர் என்ன செய்கிறார் என்றால், அடியார் என்னை ஆட்படுத்த விமலன், என்னை ஒரு சிறுவனாக ஏற்றுக்கொண்டு விமலன் விண்ணவர்கோன் விரஜார் பொருள் வேங்கடவன், இவன் ரொம்பவும் சிறந்தனான எம்பெருமான். அதனால்தான் இவனுக்கு திருமலை எழுந்தியுள்ள மலையப்ப சுவாமி என்கிற திருநாமமும் உண்டு. அப்பேற்பட்ட விமலன் நிர்மலன் நீதிவானவன் சத்திய தர்மஹா என்கிறதான புருஷனானவன் சர்வேஸ்வரன். இதற்கு முன்யுகத்திலே சத்தியம் என்பதை ஸ்ரீராமபிரானாக அவதாரம் செய்து நமக்கு எத்தனையோ நீதிகளை உரைத்தவன், ஒரு மார்க்கதரிசியாக இருந்தவன். அப்படிப்பட்டவன் ஆழ்வார் நீதிவானவன் நீள்மறை அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து, அவனுடைய திருவடி இருக்கே தனி சிறப்பான திருவடி. ஏனென்றால் அது தாமரை மேல் அழுந்திய இரு திருவடிகள். அந்த இரு திருவடியை நாம் சரணாகதி என்று பண்ண வேண்டும் என்றால் நமக்குனுடைய கடமையே சரணாகதி தான். அது யார சரணாகதி என்று கேட்டால் பகவானை. பகவான் எப்படிப்பட்டவன்? இந்த கலியுகத்திலே ஜீவாத்மையாகிய மானிடர்கள் எத்தனை நின்றால், எத்தனை காலம் இருந்தால், எதை செய்தால் எது உத்தமம் என்கிறதான ஒரு மார்க்கத்திற்கு இந்த எம்பெருமான் நமக்கு சொல்கிறான். நமக்கு என்ன இருக்கிறது? நம்மிடம் உள்ள என்ன குணம்? அதாவது பகவான் உத்தம குணம் உடையவன். நமக்கு பகவான் சர்வேஸ்வரன், பகவான் சர்வ காரியஸ்வரூபி. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு உள்ளது என்ன இருக்கு? பிணி, பசி, மூப்பு, துன்பம். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோவு படும் ஜீவாத்மாவை கரைமரம் சேரும் பொருட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன் திருவுள்ளத்தாலே கலியுகம் எடுத்து கொண்டபின் என்னுமா போலே 18 புராணங்களும் போற்றி படியும்படி பிரம்மன், சிவன், இந்திரன், தும்புரு நாரதர், வியாசர், அம்பரீசர், சுக, சௌனக, பிரஹ்லாத சகல பாகவதரால் தொழுது எப்பொழுதும் நமக்கு வேங்கட நாயகா என்றும்படியாக 14 நாயகனாகவும் விண்ணோர் வியக்கும்படி பூலோக வைகுண்டமான திருவேங்கட மலையில் மாமலை வேங்கடவனாகவும் பிரத்யக்ஷ தெய்வமாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் பற்றுடைய அடியவர்க்கு எளிதாகவனாகவும் அலர்மேர் மங்கை உரைமார்பனான எம்பெருமான் நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியார் வானவர் அமரும் படியாய்க் கிடந்து பவளவாய்க் காணும்படி 12 ஆழ்வார்கள் பாடி கலியுறபடி நித்யோத்சவம், மகோத்சவம், பிரம்மோத்சவம் என்கிறதான அநேக உற்சவ வைபவங்களை அவன் சதா சர்வகாலமும் நமக்காக கண்டருளி இந்த கலியுகத்திலே நம் போன்ற மாணவர்கள் என்கிறதான மனிதர்களுக்கு எதிலையுமே ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷத்தையும் மக்களையும் வாழ்வதற்கான ஒரு நிம்மதி, மனதிலே நிம்மதி முக்கியமானதானால அவனுக்கு எப்பொழுதுமே பகவானை நினைத்த பொழுதிலே பகவானை ஒருவனாக பகவானை சதா வினா வேங்கடேசம் நநாதோ நநாதः சதா வேங்கடேசம் ஸ்மராமி ஹரே வேங்கடேச பிரசீத பிரியம் வேங்கடேச பிரயச்ச என்கிறபடி சர்வேஸ்வரனை எப்பொழுதுமே நாம் வணங்க வேண்டும். ஆழ்வார் திருவள்ளங்கூடோ செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும்
ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟ ನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠ ನಾಯಕ ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟ ನಾಯಕ पद्मनाभ जनार्दन परम पद गोविंद माधव पद्मनाभ जनार्दन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधन शरणु श्री वैकुंठ नायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकट नायक शरणु श्री वैकुंठ नायक शरणु श्री पुरुषोत्तमा मुकुंद केशव शंख चक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलज नेत्र मुकुंद केशव शंख चक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो वेद विनुत विरिंचि सन्नुत वेंकटेश नमो नमो वेंकटेश नमो नमो वेंकटेश नमो नमो शरणु श्री वैकुंठ नायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकट नायक शरणु 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 சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையான் உலகு தன்னை வாட நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறுப்பே சர்வேஸ்வரா என்கிறதான ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனை இவன் சதா சர்வகாலமும் நமக்கு ஆழ்வார்கள் மூலமும் புராணங்கள் மூலமும் வேதங்கள் மூலமும் நம்மை அறிந்து கொள்ளும்படி செய்துள்ளான். இந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் இதற்கு முன்பு பல யுகங்களே அவன்
இன்னென்னும் யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இங்கு ஆழ்வார் அப்படியே அவன் அனுபவித்து சதா சர்வகாலமும் அதே ஸ்மரணத்திலே இந்த எம்பெருமானை சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையான். உலகு தன்னை, லோகம் என்பது ரொம்ப விஸ்தீர்ணமானது, அளவிட முடியாது. சாதாரண யோஜனம் என்று சொல்கிறார்கள். அந்த யோஜனத்தை நம்மால் கண்ணால் கூட பார்க்க முடியாது. கண்ணு கெட்டினவர்களும் பார்க்கலாம். அதுக்காக மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சதா பசேம சரத சதம் ஜீவேம சரத சதம் என்று எம்பெருமானையும் அவனுடைய திருவவதாரத்தையும் அவன் யுக வைபவங்களையும் அவன் பண்ணினதான புராணங்களையும் அவனை மறுபடியும் ஸ்மரணம் செய்யும்படிதான ஆழ்வார்களுடைய அருளிச்சையினுடைய சிறப்பையும் நாம் காண்பதற்கு பாக்கியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சதா சர்வகாலமும். எப்படி என்றால் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி, அவன் எப்பேற்பட்டவன், நம்பெல்லாம் வாழணும் என்பதே அவனுடைய சங்கல்பம். அது சத் சங்கல்பம். அவன் எப்பேற்பட்டவன், தாமோதரா. எப்படி தாமோதரனா? கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பிரான். அவன் ஒரு காலத்திலே அவனும் கட்டு என்பதான ஒரு தாயினுடைய வார்த்தைக்கு தாய் மாத்ரு வசனத்தை பிதிர்வாக்கிய பரிபாலகா என்க எப்படி பிரானே ராமபிரானை சொல்கிறோமோ, புராணங்கள் ராமாயணத்திலே வால்மீகி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தாமோதரன் என்றதான ஒரு சிறப்பை கிருஷ்ணாவதாரத்திலே இதற்கு பெரியாழ்வார் பல பாசுரங்களே இவன் எதுக்காக தாமோதரனானான், இவனுடைய சிறப்பென்ன, இவன் எங்கே இருக்கிறான், இவனுடைய வைபவங்கள் என்ன என்பதெல்லாம் பற்றி தனி சிறப்பாக உதரபந்தம் என்கிறதான ஒரு வார்த்தையை வைத்து அவன் தாமோதரன் என்கிறதான கட்டுண்ண பண்ணிய பிரான் என்றும் அவனை போற்றுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை என்னையும் என் உடமையும், அதாவது எம்பெருமானுடைய அவன்தான் இதெல்லாமே, நம்மளது எதுவுமே கிடையாது. சகல சிருஷ்டி ஜெகத்காரகா அவன்தான். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையுமே அவன்தான். அவன் எப்படிப்பட்டவன்? உன் சக்கரப்பொறி ஒத்து கொண்டு, உன்னுடைய சக்கரப்பொறி என்பதை பெரியார் திருப்பல்லாண்டிலே சுவாமி சொல்லுகிறார். நம்ம பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே இந்த சக்கரப்பொறி என்றாலே சுதர்சன மகாஜ்வால கோடி சூரிய சமப்பிரப அஜானாந்தஸ்மே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சய கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்ன. அதாவது அண்ட குலத்துக்கு அதிபதியாகி, இந்த லோகம் இருக்கு இல்லையா, இதற்கு இன்ன பெயர் என்றால் பூலோகம். பூலோகம் என்னன்னா பிரம்மாண்டம் என்பதான ஒரு பெயரும் உண்டு. இந்த பிரம்மாண்டத்தை சாதாரணமாக என்ன சொல்கிறோம், சங்கல்பம் சொல்லும்போது அஸ்மின் பிரம்மாண்டே என்று சொல்கிறோம். அஸ்மின் பிரம்மாண்டேன்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் போதுமா? அதுக்கு யார் தலைவன்? அண்ட குலத்துக்கு அதிபதியாகி. இந்த குலம் அண்டம் என்றாலே பூமண்டலம். இந்த பூமண்டலமானது பிரம்மாவாலே இதுக்கு சிருஷ்டிக்கப்படினது. யார் நிர்மாணம் செய்தார் இந்த இது என்றால் பிரம்மாதான். அதுக்கு பேரு பிரம்மாண்டம் என்பதான ஒரு பெயரும் உண்டு. அப்பேற்பட்டதில் இந்த லோகத்திலே சர்வேஸ்வரன் முன்பு யுகங்களே அவனே அவதாரம் செய்தான். இப்பொழுது நாம் சேவிப்பதெல்லாம் அர்ச்சாமூர்த்தி என்கிறதான எம்பெருமான். இவன் திருமலை முதலான அநேக திவ்ய தேசங்களிலே ஒரு சன்னதி என்கிறதான ஆலயத்திலே இவன் அர்ச்சாமூர்த்தியாக நமக்காக சேவை சாதித்து கொண்டு, இவரே ரிஷிகளுக்கு எப்படி அவதார காலத்திலே ஞானத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த கலியுகத்திலே நமக்கு முன்னா இருக்கிற அவதாரம் செய்தவரான ஆழ்வார்கள் அனைவருக்குமே இவனே ஞான குருவாக இருந்து குருமுக மனதீத்ய என்கிறதான வாக்கியத்தை சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜம் உச்சரேத் என்கிறதான எம்பெருமானை பற்றி சுவாமி பெரியாழ்வார் புனப்புனக நதேவம் கேசவாத் பரம் என்கிறதான ஒரு சர்வேஸ்வரன்தான் உயர்ந்தவன் என்று
சத்தியம் செய்து சத்தியம் செய்து சத்தியம் செய்து சத்தியம் பரம்பரகும் சத்தியம் என்கிற பரம் என்கிறதான உயர்ந்தவன் என்பதானதே இவனே சத்தியம், இவனே பரன், இவனே சத்தியஸ்வரூபி, இவனே பரபிரம்மம். பிரம்மவிதா புனோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாஜா பரமே வியோமன். எம்பெருமான் பரபிரம்மஸ்வரூபி, எம்பெருமான் சத்தியம், நித்தியம், ஆனந்தம். இவனை அளவற்றவன், இவனை சங்கியாதீதமானவன். ஒன்று என்று சொன்னாலே போராது, ஆயிரம் ஆயிரம் என்று சொன்னாலும் இவனுக்கு தான் அந்த சங்கியா நிர்திஷ்டமானவன். அப்பேற்பட்டவன் அண்ட குலத்துக்கு அதிபதி. இவன் அதிபதி என்றாலே தலைவன். ஒரு இடத்திலே சொல்கிறார், இவன் ராஜா, அயம் ராஜா என்கிறான். அயம் ராஜா, இந்த ராஜா. எல்லா ஊரிலும் உற்சவம் நடைபெறுகின்றன. நம்ம இப்போ கருட சேவை சேவிக்கிற மாதிரி எல்லாரும் இப்போ நேரவும் பிரத்யட்சமும் இப்போ பக்தி சேனல் மூலமாகவும் எல்லாரும் பகவானை சர்வேஸ்வரன வைனதேஜா என்கிறதான ககேஸ்வரோன சுகமாதனோது, நல்லது கொடுப்பவனே, ஆழ்வானே, கருடாழ்வானே, கருடாரூடனான சர்வேஸ்வரன ஸ்ரீயப்பதியை சேவித்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய் గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. గరుడని నీవెక్కినను నీవెక్కినను నీవెక్కినను. ఎగసిన గరుడని ఏ పునధాయని జిగిదొలకు చబుకు చేసినను. ఎగసిన గరుడని ఏ పునధాయని జిగిదొలకు చబుకు చేసినను. నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడవడకే. నిగమాంతంబులు నిగమ సంఘము గగనము జగములు గడగడవడకే. ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. ఇటు గరుడని నీవెక్కినను నీవెక్కినను నీవెక్కినను. గరుడని బేరము తోలుచు పెరసి నీవు కోపించినను. బిరుసుగ గరుడని పేరము తోలుచు పెరసి నీవు కోపించినను. సరుస నఖిలములు జర్జరితములై తిరుగుమనలు గడదిరదిర తిరిగే. సరుస నఖిలములు జర్జరితములై తిరుగుమనలు గడదిరదిర తిరిగే. ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. ఇటు గరుడని నీవెక్కినను నీవెక్కినను నీవెక్కినను. పల్లించిన నీ పసిడి గరుడవని కెల్లున నీవెక్కినయపుడు. పల్లించిన నీ పసిడి గరుడవని కెల్లున నీవెక్కినయపుడు. చల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెళ్ళి మునుగుదురు వెంకటరమణ. చల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెళ్ళి మునుగుదురు వెంకటరమణ. ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. ఇటు గరుడని నీవెక్కినను పటపట దిక్కులు బగ్గన పగిలే. ఇటు గరుడని నీవెక్కినను నీవెక్కినను నీవెక్కినను. பறவையேறும் பரம்பொருடா
நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலும் வத்தி பெரும்பதமான் நின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொலி வைத்ததால் அருவி என்னும் அமுதவாறு தலைப்பத்தி வாய்க்கொண்டதே பறவையேறும் பரம்புருடா. சர்வேஸ்வரா, நீ பறவை என்கிறதான கருடன் என்கிறதான பட்சி. பட்சிகளே அவன் சொல்கிறான், என்னங்கிறான்? வைனதேஜா நான், அவன் என்கிறான். அவனாகவே கருடன், கருடனே அவனே கருடன். எப்பேர் பண்ண சுபர்ணோசி கருத்மான் திரிவிருத்தே சிரோகாயத்ரம். அவன் சுபர்ணஹா. சுபர்ணம் என்றாலே தங்கம், தங்கமயமானவன். இப்பொழுது நமக்கு கருட வாகனம் கூட தங்கமயமாக தகதகதவக என்று ரொம்பவும் பிரகாசமாக அந்த எம்பெருமானை எம்பெருமான் அவன் மேல் ஆரூடனாய், எம்பெருமான் கருட வாகனனாய் நமக்கு சேவை சாதிக்கிறான். அவன் பரம்புருஷன். அவன் பரம் என்றாலே உயர்ந்தது. அவன் எப்படி என்றால் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் அவனுக்கு அழிவற்றவன் என்று ஒரு பெயர் கூட உண்டு. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோம்? வேதம் என்ன சொல்கிறது? நம்ம பார்த்து ஆஜுராசாஸ்தே சுப்ரஜாஸ்துமாசாஸ்தே என்று ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், நல்ல குழந்தைகளுடன் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் வேத மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அப்புறமா சஜீவ சரத சதம், நூற்றாண்டுகள் வாழ வேண்டும். மகனா பிறந்தவன் அனைவரும் எம்பெருமானுக்கு சேவை செய்யும் என்கிற சத்திய சங்கல்பத்துடன் பிறவி எடுத்தவர் அனைவருமே எம்பெருமானுடைய அனுகிரகம் என்கிறதான தனி சிறப்பை வேத மூலமாக வேத மந்திரமும் அவனை என்ன சொல்கிறது? ஆஜுராசா அஸ்தே, நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும், கடகார்த்தனா இருக்க வேண்டும். சுப்ரஜாஸ்துமா சஜாதவனசாமாசா அஸ்தே உத்தராம் தேவயஜாமா. அவனையும் அவன் சேவை செய்யக்கூடிய அனைவரையும் சேர்த்து பல இடங்களே பலவிதமாக சொல்கிறது வேதமானது. அதுக்கப்புறம் பஸ்யேம சரத சதம் சதா பஸ்யந்தி சூரஜாஹா. ஐயா, இந்த லோகத்திலே 2 விதம். ஒன்று தேவர்கள், மற்றொன்று எம்பெருமானுக்கு விரோதி என்கிறதான ஒரு பெயரை உடையவன் அசுரன். இது அநேக அவதாரங்களிலே அநேக அவதாரத்திலே எம்பெருமானுக்கு அனுகூலமில்லாதபடி அவர்கள் இருந்து அவனிடத்தே பகவத் அபச்சாரம் என்கிறதான எம்பெருமானுடைய இடத்திலே பிரீதிக்கு பாத்திரபூதனா உள்ளவனா இருந்து அது நன்றாக இருக்கும். பாத்திரபூதம் நல்ல ஒரு நடத்தையை அவன் செய்யாதனால் அவன் அசூரன் என்றதான பெயரை பெற்றுக்கொண்டான். மற்ற ஒரு குழாம் என்கிறதான கூட்டம் என்பற இவர்கள் இன்றுமல்ல இன்றும் அன்றும் என்றும் பகவத் சேவா என்கிறதான நித்திய கைங்கரியம், நித்திய கிங்கரோ பவாமி என்கிற சுவாமி நமக்காக, சுவாமி எம்பெருமானார் நித்திய கிங்கரோ பவாமி நமக்காக சேர்த்து அன்றே பிரார்த்தனை செய்தார். அவனுடைய திருவடியும் அவனுடைய சௌந்தரியத்தையும் அவனுடைய கைங்கரிய ஏத்தத்தையும் அவனுடைய சொரூபத்தையும் அவனுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ண லப்தம் என்கிறதான அடையப்பெற்று அவனுடைய கிருபாகடாட்ச பூதரான சுவாமி எம்பெருமானார் அன்றே நித்திய கிங்கரோ பவாமி, நான் உனக்கு அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்கிறதான பிரார்த்தனையை அன்றே அவர் பிரார்த்தித்து கொண்டார். நம் போன்றவர் அனைவரும் ஆழ்வார்கள் திருவுள்ளம் பூர்வாச்சாரியர்கள் அநேக ஸ்தோத்திரங்களிலே பிரார்த்தனை செய்தபடி நாம் கூட பெருமாளை ஜீவேம சரத சதம் என்று அவனிடத்திலே நாம் வாழ வேண்டும், அவனிடத்திலே கைங்கரியம் செய்ய வேண்டும். அவன் தனி சிறப்பை உடையவன். நமக்கு இரவு பகலும் சேர்ந்தால் ஒரு நாள், நமக்கு ஆயுள் கூட குறைவு. அவனுக்கு தட்சிணாயனம் உத்தராயணம் ஆக சேர்ந்தால் ஒரு ராத்திரி ஒரு பகல்.
அப்படி கணக்கு எடுக்கும்படி பார்த்தால் நமக்கும் அவனுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். தேவர்களுக்கு ஆயுள், பெருமாளுக்கும் ஆயுள் அதிகம், மனுஷர்களுக்கு குறைவாக சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த குறைந்த காலத்திலே நாமாவது அவனுடைய எம்பெருமானுடைய கைங்கரியத்தையும் எம்பெருமானுடைய சேவையும் அடியாறுகளுடைய இடத்திலே அடியார்களை ஆசிரியத்து சத் விஷயங்களையும் புராணங்களிலும் வேதங்களிலும் ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளையும் நாம் அவனை அனவரதம் ஸ்துதித்தால் நமக்கு இந்த ஜென்மாவில் உத்தமமான ஒரு கதியை நாம் பெற முடியும் என்பதற்காகவே வைனதேயா ககேஸ்வரோம சுகமாதனோது எம்பெருமான் கருடன் சாட்சா அந்த நாசிகையும் திருக்கண்ணையும் நம் சேவிக்கிற அனைவரையும் கடாட்சிக்கிறது. எப்படி அவனுடைய பெருமாளுக்கு எவ்வளோ பக்தனிடத்திலே எவ்வளோ ஒரு பிரீதியோ எவ்வளோ ஒரு வாத்சல்யம் என்கிறதான இருக்கிறதோ அதை இவன் கூட நமக்கு, இவனே கருடனே நம் பக்கத்தில் இருந்து நமக்கு அந்த வாத்சல்ய தான எம்பெருமானுடைய அந்த ஒரு வீக்ஷண கடாட்சத்தை நமக்கு அருளுகிறான். ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய கௌந்தேஜ புனர்ஜன்ம ந வித்யதே. ஆ பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்ய கௌந்தேஜ புனர்ஜன்ம ந வித்யதே. பல கோடி நூறாயிரம் அனந்தம் என்கிற அர்த்தம். அதாவது கோடிக்கு மேலே போனால் அனந்தம், சங்கியாதீதம் என்கிற சொல்கிற அந்த அந்தமில்லை. அதாவது காமோஹிதாதா காம பிரதிகிரகீதா காமகம் சமுத்திரம ஆவிசேத்யாக சமுத்திரஜிபை காமஹ காமசாந்தோஸ்தி. அதாவது மனிதனுக்கு கோரிக்கை உடையவன் நமக்கு எது எடுத்தாலும் ஒரு ஆசை என்பது உண்டு. நான் பாடம் படித்தாலும், எந்த ஒரு ஆழ்வார் ஸ்ரீசூக்தியை நாம் பாராயணம் செய்தாலும், எந்த உத்தமமான மகர்ஷி கோத்திரத்திலே நாம் பிறந்திருந்தாலும் చూపట్టు రాజులు అరసి కనగగత మగువారే సురలును నసురలు చూపట్టు రాజులు అరసి కనగగత మగువారే సిరుల వీరి గొలి చెదమంటే మరి కెరలి పరుల రక్షింపగలరా సిరుల వీరి గొలి చెదమంటే మరి కెరలి పరుల రక్షింపగలరా ఇదిగాదిన్నియు నింతే పది పది హరిని పదమే
వెంకటేశుడవు వెంకటేశ అచ్యుతుడవు నీ అచ్యుత పదమది చట శ్రీ వెంకటేశుడవు జొచ్చిరి నీ శరణు సుఖ సరదాదులు మచ్చికని దిగని మరిగితిమయ్యా జొచ్చిరి నీ శరణు సుఖ సరదాదులు మచ్చికని దిగని మరిగితిమయ్యా దిగాదిగాదిన్నియు నింతే పది పది హరి కూర్మాదీం దివ్యలోకం తదురు మణిభయం మండపం తత్ర శేషం తస్మిన్ ధర్మాదిపీఠం తదుపరి కమలం చామరగ్రాహిణీశ్చ విష్ణుం దేవి భూషాయుధగణ మురగం పాదుకే వైనతేజం సేనేశం ద్వారపాలాన్ కుముదముఖగణాన్ விஷ்ணுபக்தான் பிரபத்யே. எம்பெருமான் சர்ம வைகுண்டநாதனான் சர்வேஸ்வரன் சுவாமி இந்த திருமலையிலே எழுந்தருளி உள்ளதான எம்பெருமானை இப்போது நம் கருட சேவையிலே சேவிக்கும் போது பாதுகே வைனதேஜம் சர்வேஸ்வரன் இவன் எப்படி சேவை சாதிக்கிறான் என்று சொல்ல அவனுடைய திருவடியை அந்த கருடாழ்வான் திருக்கையிலே நாம் இப்போ சேவிக்கிறோம். அது எப்படி என்றால் தஸ்மின் தர்மாதி பீடம் அவன் தர்மாத்மா ஆறு கருடன் எப்படி என்று கேட்டால் அவன் வேதாத்மா. அவன் வேதாத்மாவனாலே அவன் ஸ்வரூபமே தேகமே வேதம். அந்த வேதமே தர்மம். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேன பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி. எல்லாத்திலுமே தர்மம் தான் இருக்கிறது என்பது தான் நம் பெரியோருடைய அபிப்பிராயம். அதிலே நாம் நித்தியம் சொல்கிறோமே ஆச்சார பிரதமோ தர்மாக தர்மஸ்ய பிரபுரச்சுதாக. நம்முடைய ஆச்சாரம் அனைத்திலுமே தர்மம்தான். தர்மத்தை கொண்டுதான் ஆச்சாரங்கள் விவகாரங்கள் செய்யப்படுகின்றன. அப்பேற்பட்டதான சர்வேஸ்வரனை பிரதானமாக சொல்லி அந்த வைனதேயம் என்கிறதான சாட்சாத் பெரிய திருவடி என்பர் கருடாழ்வான் என்றதான சிறப்புடையவனுடைய பாதுகே வைனதேயம். சேனேசம் அவன் சதா சர்வகாலமும் துவாரபாலகான் சதா சர்வகாலமும் சேனாதிபதியுடமும் துவாரபாலகருடையவும் மக்தும் உள்ளதான சபரிவாராக சமஸ்த பரிவாராக என்கிறதான அவர் சந்நிதியிலே நித்ய சூரி என்கிறதான கருடன் அவன் அடுத்தபடியாக ஹனுமான் விஸ்வக்சேனர் அனந்தன் இப்படி இவர்கள் அனைவருமே எம்பெருமானுடைய சந்நிதியிலே நித்தியம் பெருமாளுக்கு சர்வேஸ்வரனுடைய ஒரு சன்னதி என்றால் எதிரே கருடன் இருப்பான். கருடன் சன்னதி. அந்த கருடனில் சேவிக்கிறது. கருடனுக்கும் பெருமாளுக்கு ஆன பிறகு திருவாராதனங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதான புஷ்பங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியமான பிரசாதங்கள் இவை அனைத்தும் கூட கருடனுக்கும் செய்கிறார்கள். அதை நாம் சேவித்து கொண்டிருக்கோம். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுநாதாஜ சவ்யே இதரபுஜம் நாகபோகே நிதாஜ பశ్చాத் பாகுத்வஜேன பிரதிபட சமனே தாரயம் சங்கச்சக்ரே தேவி பூஷாதிஜுஷ்டோ ஜனயது ஜகதாம் சர்ம வைகுண்டநாதா. அவனுடைய திருவடி பெருமையும் திருவடி சேவையும் இங்கே அனுபவிக்கிறார். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா. அவனுடைய திருவடியை கருடாழ்வான் திருக்கையிலே வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் பாதம் பிரசாரிய அவனுடைய திருவடியை சாதாரணமாக தாமரை கண்ணன் என்றும் தாமரமேல் அழுந்திய திருவடி உள்ளவன் என்றும் நாம் சொல்வோம். அதைக்காட்டிலும் இங்கே எப்படி உள்ளான் என்றால் சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயுத்வா. அப்புறமா
இவர் போன்ற இன்னும் இருக்கார்கள் இல்லையா மற்றவரெல்லாம் யார் என்றால் புஜம் சவ்யம் இதர புஜம் நாகபோகே நிதாஜ, அவனுக்கு சென்றால் குடஜாம் இருந்தால் சென்றால் குடஜாம் இருந்தால் சிங்காசனமாம் என்கிறபடியே அவனுடைய திருவடி गमन गरुड ध्वज गरुड गमन गरुड ध्वज गरुड गमन गरुड ध्वज नर हरि नमो 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 गरुड गमन गरुड ध्वज गरुड गमन गरुड ध्वज नर हरि नमो 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 कमलापति कमलनाभ कमलापति कमलनाभ कमलज जन्म कारण का कमलापति कमलनाभ कमलज जन्म कारण का कमल नयन कमलापकुला कमल नयन कमलापकुला ध्वज गरुड गमन गरुड ध्वज नर हरि नमो 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 जलधि बंधन जलधि शयन जलधि बंधन जलधि शयन जलनिधि मज जंतु कला जलधि बंधन जलधि शयन जलनिधि मज जंतु कला जलधि जामात जलधि गंभीर जलधि जामात जलधि गंभीर फलधर नमो हरे नमो गरुड गमन गरुड ध्वज गरुड गमन गरुड ध्वज नर हरि नमो 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 ఏ గోపాల ఏ కృపా జలనిధే ఏ సింధుకన్యాపతే ఏ కంసాంతక ఏ గజేంద్ర కరుణా పారిణ ఏ మాధవ హే రామానుజ హే జగత్రయ గురో హే పుండరీకాక్ష మాం హే గోపీనాథ పాలయ పరం జానామి నత్వం వినా సర్వేశ్వర హే గోపాల గాం రక్షతీతి గోపాల భూం పాలయతీతి భూపాల நீ கோபாலன் சர்வேஸ்வரனானவன் நீ கோபாலகா என்கிறபடி கோசம்ரக்ஷணம் என்கிறதான ஒரு தீட்சையை அனுஷ்டித்தவன் என்பதை நாம் எப்பொழுதும் மற முடியாது. என்னவென்றால் துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே கோபாலன் என்றதான தனி பெயரை உடையவன். அப்பேற்பட்ட ஏ கோபால ஏ கிருபா ஜலநிதே உன்னுடைய கிருபை, ஏ சிந்துகன்யாபதே ஏ கம்சாந்தக கஞ்சன் வயத்தில் நெருப்பென்னு அவன் கஞ்சன் வயத்தில் நெருப்பாக நின்ற எம்பெருமான்
ஏ கஜேந்திர கருணா பாரின. கஜேந்திரனுக்கு ஆதிமூலா என்கிறத கஜேந்திர மோட்சத்தப்புடு அந்த முதலனுடைய வாயிலே அந்த கஜேந்திரானவனுடைய பாதத்தை பிடித்த பொழுது அவனை கருணாபாரின உன்னுடைய கிருபா கருணையை அவனுக்கு கடாட்சித்து அவனை ரட்சித்தவன். ஏ மாதவா, ஏ ராமானுஜா, ஏ ஜெகத்ரய குரு. 3 லோகம். 3 லோகம் என்றால் வேதம் தியாவா பிருத்திவி என்று சொல்கிறது. பிருத்திவீச்ச அந்தரிக்ஷஞ்ச தியௌச்ச தியாவா பிருத்திவி. அநேக இடங்களில் வேதங்களை சொல்லும்போது இந்த எம்பெருமானை ஜெகத்ரயா என்று சொல்கிறது. அது தியாவா பிருத்திவி என்கிற பதத்தை சொல்லி அநேக இடங்களுக்கு இவனையும் வேதம் ஸ்துதிக்கிறது. ஏ புண்டரீகாட்ச, ஆழ்வார் பெரியாழ்வார் எடுத்தா செந்தாமரை கண்ணா என்கிறான். அவன் கண்ணே புண்டரீகம் என்கிறதான தாமரை கண்ணை உடையவன். ஏ கோபி ஜனநாத, அன்று பிருந்தாவனத்திலே கோபிகளில் எல்லாரிடத்திலையும் நீ நாதனாக விளங்கியவன். பாலய பரம் ஜானாமி நத்தும் வினா. நீ சர்வேஸ்வரன். உன்னுடைய கல்யாண குணத்தை ஓரளவுதான் தெரிஞ்சிக்க முடியுது. அனைத்தையும் நான் ஜானாமி, எனக்கு தெரியாது சுவாமி, நீயே உத்தமன் என்று நாம் சொல்லிக்கொள்வதா நம்மளுடைய அடியார் என்கிறதான ஒரு விலட்சணத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமே சத்ருச்சேதன மந்திரம், சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தர மந்திரம், சமுச்சித தமசங்க நிர்யாண மந்திரம், சர்வைஸ்வர்யகர மந்திரம், व्यजनभुजग संदुष्ट संत्राण मंत्रम जिह्वे श्रीकृष्ण मंत्रम जप जप सतम जन्म साफल्य मंत्रम या என்ன தெரியும் என்ன சொல்கிறாய் என்ன செய்கிறாய் என்று கேட்டால் வேதம் சொல்லிடுது. யத்தி மனசா அத்தியாஜதி தத்வாச்சா வததி தக்கர்மணா கரோதி. எதை நினைக்கிறையோ அதே சொல்லு, எதை சொல்கிறையோ அதே செய் என்பது ஸ்ருதி வாக்கியம். அது சாமானியமான விஷயமா? எல்லாருக்கும் எல்லாராலையும் அது முடியுதா என்பதை நாம் ஒரு தரம் பார்த்தால் மறுபடியும் ஆழ்வாரை நாம் நினைக்கும் பொழுது கிருஷ்ண மந்திரம் சர்வேஸ்வரன் என்பதை சத்ருச்சேதன மந்திரம். சத்ரு வந்தா அவனை நீதான் அவனிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಎನಿ ಕೊಲುವರೇ, ಗೋವಿಂದ ಎನಿ ಕೊಲುವರೇ, ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಎನಿ ಕೊಲುವರೇ, ಗೋವಿಂದ ಎನಿ ಕೊಲುವರೇ, ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಎನಿ ಕೊಲುವರೇ. च्युतायनि आडरे, पुरुषोत्तमायनि पोगडरे, हरियच्युतायनि आडरे, पुरुषोत्तमायनि पोगडरे, परम पुरुषायनि पलुकरे, సిరివరయనుచును చెలగరే జనులు, పరమ పురుషాయని పలుకరే, సిరివరయనుచును చెలగరే జనులు. గోవింద 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 ఎని కొలువరే, గోవిందాయని కొలువరే,
ಎನಿ ಕೊಲುವರೆ ಆ పాండవరదాయని పాడరే అండజవాహను కొనియాడరే పాండవరదాయని పాడరే అండజవాహను కొనియాడరే కొండల రాయని నే కోరరే దండితో మాధవుని నే తలచరే జనులు కొండల రాయని నే కోరరే దండితో మాధవుని నే తలచరే జనులు గోవింద 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 ఎని కొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద గోవింద ఎని కొలువరే ఆ దేవుడు శ్రీ విభుడని తెలియరే సోవల అనంతుని చూడరే దేవుడు శ్రీ విభుడని తెలియరే సోవల అనంతుని చూడరే శ్రీ వెంకటనాథుని చేరరే శ్రీ వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడును బ్రతుకరే జనులు శ్రీ వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడును బ్రతుకరే జనులు గోవింద 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 ఎని కొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద 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 శ్రీమన్ కృపాజలనిధే కృత సర్వలోక సర్వజ్ఞ సక్తనథ వత్సల సర్వశేషిన్ స్వామిన్ సుశీల సులభ శ్రుత పారిజాత శ్రీ వెంకటేశ శరణౌ శరణం ప్రపద్యే చరణౌ శరణం ప్రపద్యే సర్వేశ్వర శ్రీమన్ కృపాజలనిధే కృత సర్వలోక సర్వజ్ఞ சர்வசேஷின் சுவாமின் சுசீலா சுலபாசிரித பாரிஜாதா என்கிறதான தனிமை உடையவதான தன்மை உடையவனானவன் உன்னுடைய சங்கல்பமே சத்திய சங்கல்பா என்பதை சுவாமி எம்பெருமானார் திருவுள்ளப்படி சொல்கிறார், பிரார்த்திக்கிறார். நாம் அதையும் நம் அனுசந்தானம் செய்ய வேண்டும். ஓம் பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூபகுண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசஜ அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலஜாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானுபாயினி நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிருஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதனம் அசரண்யசரண்யாம்
அனன்ய சரணாக சரணமகம் பிரபத்யே. பிராட்டியாரை நாம் சரணாகதி செய்து கொண்டு பகவானை கூட நாம் சரணாகதி செய்ய வேண்டும். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலைகாந்தி காத்யந்திக பரபக்தி பரஜான பரபக்திகிருத பரிபூர்ணானவரத நித்திய விசத அனன்ய பிரயோஜனானவதிகாதிசஜ பிரீதிகாரித அசேஷாவஸ்தோஜிதாசேஷ சேஷதைக அதிரூப நித்திய கைங்கர்யாபேட்சஜ. பாரமார்த்தி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா விஸ்தரதா அஸ்து மே அஸ்து தே ததேவ சர்வம் சம்பத்யதே. அகிலகேஜ பிரத்யனீக கல்யாணைகதான ஸ்வேத வஸ்து சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்தஜானானந்தைக ஸ்வரூபரூப சுவாபிமதானுரூப ரூபாச்சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவதிக நிரதிசஜ யௌஜ்ஜல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யௌவன அனந்த குணநிதி திவ்யரூபா. இப்பேற்பட்ட ரூபையா சுவாபிமதா அனவதிகாதீசஜ ஞானபல ஐஸ்வர்ய வீரியசக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மாத்ரவ ஆர்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய சௌஹார்த ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்பா. சுவாமி சத்யசங்கல்பன். எப்பேற்பட்டவன் அவன் என்றால் காருண்ய ரூபன். அவன் காருணம் என்றாலே தயா கிருபா கடாட்சத்தை அவன் சதா சர்வகாலமும் நமக்காகவே எப்படி அங்கே புஷ்கரனிலே அந்த தடாகத்திலே தடாகம் பூர்த்தியாக ஜலமயமாக இருந்து அந்த வருணன் என்க பிரச்சேதா வருணப்பாசி என்கிறதான வருணன் வருணமூர்த்தஜே நமஹ அபாம்பதஜே நமஹ தீர்த்தராஜாஜ நமஹ ஜலாதிபதஜே நமஹ பாசகஸ்தாஜ நமஹ. ஆபோவா இதகம் மறுபடியும் வேதம் சொல்கிறது. ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வாபூதான்யாபாக. எப்பேற்பட்டது? பிராணாவா ஆபாக பசவ ஆபாக அமிர்தமாபாக அன்னமாபாக சம்பிராடாபாக விராடாபாக ஸ்வராடாபாக சந்தாகும்சி ஆபாக யஜோகுஷ்யாபாக சத்யமாபாக சர்வா தேவதா ஆபாக. அந்தே எம்பெருமான் சர்வதேவதைகளையும் இந்த ஜலரூபியான சுவாமி புஷ்கரணி, இந்த சுவாமி புஷ்கரணி ஏத்தமே தனி சிறப்பு. அப்பேற்பட்டதான சிறப்புடையதான சுவாமி புஷ்கரணி ஹாரத்தி அதை நாம் நாராயணாய நமோ நமோ ஞானாத்மனே நமோ நமோ நாராயணாய நமோ நமோ ஞானாத்மனே நமோ நமோ நாராயணாய நமோ நமோ ஞானாத்மனே நமோ நமோ. ఈ రచనలనే ఎవ్వరు దలచిన ఇహ పరమంత్రములిందరికీ నారాయణాయ నమో నమో నారాత్మనే నమో నమో నారాయణాయ నమో నమో. గోవిందాయ నమో నమో
त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुः स गुरुः त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव सर्वेश्वरा पितरं मातरं दारान् पुत्रान् बन्धून् सखीन् गुरून् रत्नानि धनधान्यानि क्षेत्राणि च गृहाणि च सर्वधर्मास्स सन्त्यज्य सर्वकामास्स साक्षरान् लोकविक्रान्तचरणौ சரணம் தே விரஜம் விபோ சர்வேஸ்வரா நீ யார் என்று கேட்டால் நீதான் அம்மா त्वमेव மாதா அதோடவா பிதா மாதృదేவோ பவ பிதృదేவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ என்கிறதான ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லும்படி அம்மா நமக்கு தாய் என்கிறதான ஒரு சிறப்பை உடையவன் யாரென்றால் நீதான் त्वमेव மாதா ச பிதா त्वमेव சர்வேஸ்வரா ஜெகத்பிதானி லோகப்பிதாவான சர்வேஸ்வரன் त्वमेव பந்துஸ்ஸ குரு त्वमेव பந்து என்றால் நீதான் ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் ரக்ஷகன் நீ ரக்ஷகனான உன்னை நாம் எல்லாரும் வந்து அடைந்துள்ளோம் இந்த திருமலையிலே சாட்சாத் பகவான் மலையப்ப சுவாமி பௌர்ணமி புஷ்யமி நட்சத்திர புஷ்யமாச புஷ்ய நட்சத்திரம் கூடியதான சந்திரகாந்தியுடன் கூடியதான இந்திர எம்பெருமானையும் வைனதேயன் என்கிறதான சுபர்ணோசி கருத்மா திரிவிர்த்தே சிரோகாயத்ரம் என்கிறதான வேதம் வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த கருட பகவானையும் நாம் இப்பொழுது நாம் அனைவரும் புனப்புனக பிரணம்ய மறுபடியும் 2 அஞ்சலா அஸ்தவ் 2 கையும் கூப்பி அஞ்சலி அஸ்தத்துடன் அவனை பிரணாமம் என்கிறதான நமஸ்காரத்தை நாம் செய்து त्वमेव माता च पिता त्वमेव சர்வேஸ்வரா நீதாம் त्वमेव बन्धुस्स குரு त्वमेव யாரு அஜ்ஞானா என்கிறதான ஒரு அஜ்ஞானத்தை போக்கி ஞானம் என்பது உன்னை அடையணும் நீதான் சர்வேஸ்வரம் என்றதான ஒரு ஞானம் ரொம்ப சிறந்தது மனுஷனுக்கு சொல்கிற அந்த வெங்கடாச்சல மகாத்மத்திலே என்ன சொல்கிறான் ஆயுராரோக்கியதம் பும்சாம் தனதானிய சமப்பிரதாம் ஞானப்பிரதம் விசேஷேன மகதீஸ்வர்யகாரகம் முதல்ல ஜென்மா அந்த ஜென்மா எப்படி இருக்கணும் ஆயுஷோடு இருக்கணும் ஆயுராரோக்கியதம் பும்சாம் அப்புறம் ஆயுஷ் இருந்தால் ஆரோக்கியமும் உண்ணும் தேவை தனதானிய சமப்பிரதம் ஆகாரங்கள் தேவை அதெல்லாம் கொடுக்குறவன் நீயே ஆயுஷை கொடுத்தவன் நீயே பிறவி கொடுத்தவன நீயே ஞானப்பிரதம் விசேஷேன ஞானம் எது நாம் செய்யணும் எது செய்யக்கூடாது சொல்ல தேவி அதாவது சாட்சாத் செய்யாதன செய்யோம் தீக்குருளச் சென்னோதோம் என்கிறது பிராட்டினுடைய திருவாக்கு போலே நாம் எது செய்யணுமோ அதுதான் செய்யணும் செய்யாதனை செய்யோம் எது செய்யக்கூடாதோ அதை நாம் அறவம் செய்யவே கூடாது தீக்குருளச் சென்னோதோம் பகவன் நாமஸ்மரணம் சர்வேஸ்வரா சகல குண சம்பன்னா சகல ஐஸ்வர்ய பிரதா சதா காலே மாம் ரக்ஷ என்பு நாம் அனைவரையும் காப்பாத்து இங்கே பார்த்து தரிசனம் செய்தவர் அனைவர்களுக்கும் அவர்களை அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் ஞானப்பிரதம் விசேஷேன மகதீஸ்வர்யகாரகம் மகதி பூமி ஐஸ்வர்யகாரகம் இருக்கிறதுக்கு இடம் உண்பதற்கு உணவு கட்டுவதற்கு துணி இது 3 இருந்தாலே அவன் பெரிய ஐஸ்வர்யவான் இந்த எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தினாலே அவன் ஒரு மாணவன் இப்பொழுது எவரவர்கள் வந்து என்னென்ன இடத்திலே இருந்து நேரம் பிரத்யட்சமாகவும் இந்த டிவி மூலமாகவும் தரிசனம் செய்து அவர்கள் சர்வேஸ்வனுடைய கிருபா கடாட்சம் ஞானைஸ்வர்யம் ஞானம் ஐஸ்வர்யம் இதை அனைத்தும் அவன் அடையணும் அவனுக்கு பகவான் கிருபா கடாட்சம் செய்ய வேண்டும் சதா சர்வகாலமும் பகவானே கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த సీతానాయక గోవింద శ్రిత పరిపాలక గోవింద గోవింద
హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపద్బాంధవ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద కరుణాసాగర గోవింద శరణాగత విదే గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ಕಮಲದಳಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ